Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 6 trigonometry exercise 6.3 third sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே 6.2 வந்து எலிவேஷனுக்கு உள்ளது, 6.3ன்றது எக்ஸசைஸ் வந்து டெப்ரெஷனுக்கு உள்ளது, இறக்க கோணத்துக்கு உள்ளது. ஓகே குட். தேர்ட் சம் என்ன, ஒரு ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 60 மீட்டர் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு டவருடைய ஹைட்டு வந்து 60 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் அவனே. ஓகே குட். பாட்டம் ஆஃப் ஏ வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட் ஆர் அப்சர்வ்டு. டாப் அண்டு பாட்டம் ரெண்டு கொடுத்துருக்கு. டாப்பையும் பார்க்குறாங்க, பாட்டையும் பார்க்குறாங்க. ஒரு வெர்டிக்கல் டவர் இதை இபி போஸ்டர், இது வந்து டவர்ரா தம்பி, இது வந்து டவர் மறந்துடாத. இதுதான் எலக்ட்ரிக் போஸ்ட்டு. எலக்ட்ரிக் போல்னு சொன்னாலும் சரி, எலக்ட்ரிக் போஸ்ட்னு சொன்னாலும், லேம்ப் போஸ்ட்னு சொன்னாலும் சரி. சரியா? எலக்ட்ரிக் போஸ்ட்னு சொன்னாலும் லேம்ப் போஸ்ட்னு சொன்னாலும் சரி. லேம்ப் போஸ்ட்னு சொல்லியிருக்கா, சரி அப்படியே சொல்லிடு. லேம்ப் போஸ்ட், லேம்ப் போஸ்ட். ஓகே, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு. ஓகேயா? ரைட்டு, இருக்கட்டும். இது ஏன்னு எடுத்துக்கிடுவோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம், சின்னு எடுத்துக்கிறோம், டின்னு எடுத்துக்கிறோம். எங்கேருந்து பார்க்குறோம் பாரு, ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர், இருந்துன்னு அர்த்தம். ஃப்ரம்னா இந்த இடத்துல இருந்து இந்த டாப்பை பார்க்குறாங்க. இந்த டாப்பை பார்க்கையில் ஆங்கிள் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு தான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும். டெப்ரெஷனுக்கு டெப்ரெஷன் கொடுத்துருப்பான் பாரு அவனே, இந்த கொடுத்துருக்கான் பாரு டெப்ரெஷன். அப்போ இங்கே தான் கொடுக்கணும், இங்கே கொடுக்கக்கூடாது ஆங்கிள். டாப்பை பார்க்குறது எவ்வளோ டிகிரி, 38 டிகிரி. அப்போ இதை இப்படி எடுத்துட்டுறா தம்பி, இதை இன்னரில் கொண்டு வரணும். இப்படி உள்ள இப்படி கோடு போட்டு பேரலாக, இதுக்கு கீழே உள்ளதுக்கு பேரலாக ஒரு கோடு போட்டு இதை இங்கே கொண்டு வந்துடணும். எலிவேஷனாக மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சேஞ்ச் பண்ணிட்டேன், உள்ளே கொண்டு வந்துட்டேன், இன்டீரியர் ஆக்கிட்டேன். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பாரு, 60 டிகிரிக்கு இங்கேருந்து கீழே பார்க்குறாங்க. ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு, இதுக்கு தான் இங்கேருந்து இந்த டிகிரி நல்லா பார்த்துக்க, இங்கே போடுறேன்னு தெரியுதா சொல்கிறது. இங்கேருந்து இந்த கோடு 60 டிகிரி, அதுதான் இங்கே உள்ளே மாறிடும், இன்னராக 60 மாறிடும். புரியுதா? ரைட். அப்போ நான் எழுதுகிறேன், லெட்டு ஏபி ஈக்குவல் டு, என்னடா தம்பி, லெட்டு ஏபி ஈக்குவல் டு 60 மீட்டர் ஹைட் ஆஃப் த டவர், ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு எழுதிடணும். தம்பி பார்த்துக்குங்க, நல்லா படிக்கிறாள், எழுது. லெட்டு சிடிபி த, அதை எடுத்து ஹச்சுன்னு எடுத்துக்கிறியா, உயரம் என்ன கேட்டிருக்குன்னு பாரு, லேம்ப் போஸ்ட் தானே கேட்டிருக்கு. ஹைட்னே எடுத்துக்கிறோமா, ஹச்சுனே எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ன்னு எடுத்துட்டாங்க, ஹச்சுன்னு எடுத்துட்டாங்க. இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஹரிசாண்டலில் கீழே உள்ளது. இப்போ இது கிரவுண்டை, சரி. எக்ஸ் சிடி ஈக்குவல் டு ஹச் மீட்டர் பி த ஹைட் ஆஃப் த, சரியா சொல்கிறது, ஹைட் ஆஃப் த, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க, ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், height of the lamp post. Okay, good. Next, height of the lamp post. Next என்ன சொல்லியிருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போமா. ட்ரையாங்கிள் ஏசிபி, இன் ட்ரையாங்கிள் ஏசிபி tan theta equal to opposite by adjacent. எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஏற்றா உள்ள இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு. ஆப்போசிட் இருக்குது, ஓகே. அட்ஜசன்ட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அப்போ ஈக்குவல் பண்ணிடலாம் ரெண்டுலேயுமே. இந்த இடத்த வேணால் ஏதாவது ஒன்று வச்சுக்கிடுவோம், ஒயின்னு வேணால் வச்சுக்கோ. ஓகே, அடுத்த ட்ரையாங்கிளுக்கு தேவைப்படும், அதனால் ஒயின்னு வச்சுக்கிடுவோம். ஏபிசிடிஇன்னு வேணால் கொடுத்துக்கோ. ரைட். அப்போ கணக்கில் எழுதிக்கிறேன், ஏஇ ஈக்குவல் டு ஒய், ஏஇ ஈக்குவல் டு ஒய். அதே மாதிரி கீழே எடுத்துருக்கோம்ல, பிசி ஈக்குவல் டு இடி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. எல்லாத்தையுமே நோட் பண்ணிடு, என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு ஃபுட்டுக்கு உள்ளது, ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டுக்கும் ஃபுட் ஆஃப் த டவருக்கும் உள்ளது இது எக்ஸு. ஒய்ன்றது இந்த ஏஇ டிஸ்டன்ஸு, அது தனியாக கண்டுபிடிக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு ஹோல் ட்ரையாங்கிள். அப்போ ஏபி பை பிசி, ஏபின்றது 60 மீட்டர் பை அட்ஜசன்ட்டு எக்ஸு tan 60, tan 60க்கு வந்து √3
அப்போ x is equal to 60/√3 கீழே கொண்டு வந்துடலாம். இதுதான் ஒரு ஆன்சர், x கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1, இந்த இடம் கண்டுபிடிக்கணும், இந்த y அப்படின்றது. இப்போ நீ ஒய்யோட ஒய்ன்னு எடுக்காமல் நம்ம அந்த இடத்த வேறு மாதிரி யோசிச்சலாம் பாருங்க, கெஸ்ஸிங் மாறுது பாரு. நம்ம யோசிக்கையில் கவனமாக யோசிக்கணும். உன்னை மாதிரி தான் நானும் யோசிச்சு தான் செய்கிறேன். அப்போ யோசிக்கணும். இந்த ஒய்ன்னு போடாமல், இந்த இடத்த ஒய்ன்னு போடாமல் நல்லா கவனிச்சு பாரு, நான் சொல்கிற புரியுதான் பாரு. ஒய்ன்னு போடாமல் இந்த மொத்த டவரோடைய ஹைட் வந்துடா தம்பி 60, அது உனக்கு தெரியும். அதுலேருந்து இந்த இதை கட் பண்ணிட்டு கீழே உள்ளதை, இதுக்கு கீழே உள்ளது என்னது, இது ஹச்சு தானே. இதுக்கு பேரலாக இங்கே இருக்குவார், டிசி டிஸ்டன்ஸ் எவ்வளவோ இந்த லேம்ப் போஸ்ட் உயரத்துக்கு இங்கே கட் பண்ணிட்டோம்னா மிச்சம் என்ன வரும் அப்படின்னா 60 - ஹச்னு வரும்டா. புரியுதான் பாரு. 60லேருந்து மொத்தத்தில் 60லேருந்து இந்த கீழே உள்ள பகுதி ஹச்சை கழிச்சிட்டோம்னா இந்த பார்ட்டு கிடைக்கும், ஏஇ கிடைக்கும். புரியுதான் பாரு. மொத்த பார்ட்டு வந்து 60, அதில் இந்த ஹச்சை கழிக்கிறேன், இந்த இடத்துல ஹச்சை மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணால் ஏஇ கிடைக்கும். அப்போ நாங்கள் அதுக்குள்ளே எழுதியில் ஏஇ ஈக்குவல்னு எழுதி 60 - ஹச்னு எழுதிடலாம்டா தம்பி. ஓகே குட். இப்போ நான் இன் ட்ரையாங்கிள், மேலே உள்ள ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ஏடிஇ, ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகே, tan 38 degree equal to opposite AE adjacent ED opposite 60 - h adjacent x 38க்கு வந்து 0.7813 கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இதை கிராஸில் கொண்டு போனால் x × 0.7813 ஈக்குவல் டு 60 மைனஸ் என்னது h. எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. பண்ணால் என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் 60/√3 இன்ட்டு 0.7813 ஈக்குவல் டு 60 - h அப்படின்றது. பொறுமையாக செய்ய, கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதனால் பார்த்துக்கோ. மேலே மல்டிப்ளை பண்ணால் 60 இன்ட்டு 0.7813 டிவைடட் பை √3, √3 மீனிங் 1.732 ஈக்குவல் டு 60 - h. குட், எழுதியாச்சு. இப்போ நம்ம யோசிக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஹச் வேணும், சரியா, ஹச் வேணும். அப்போ இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா, இல்லை -h இங்கிட்டு கொண்டு வந்து இந்த மொத்த டைம் அங்கிட்டு கொண்டு போயிடுவோமா. ஹச் வேணும்ல, ஹச் வேணும்னா என்ன செய்யறதுன்னு வந்து யோசிக்கணும். ஹச் வேணும் அப்படின்ட்டு, ஏன்னா ஹச் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, லேம்ப் போஸ்ட், ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான், இல்லை எக்ஸு கண்டுபிடிச்சி ரெண்டை ஈக்குவல் பண்ணால் கூட வந்துடும்லடா தம்பி. எக்ஸு கண்டுபிடிச்சாமாடா தம்பி, அதை ஏன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து அப்ளை பண்ணாமல் இதில் எக்ஸு கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பாரு. இதிலேருந்து எக்ஸு கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 - h பை 0.7813 ரைட். இப்படி வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃப்ரம் 1 and 2 போட்டு இது 1ன்னு எடுத்துகிட்டு இதை 2ன்னு எடுத்துகிட்டு ஃப்ரம் 1 and 2 போட்டு ஈக்குவல் பண்ணோம்னா 60/√3 ஈக்குவல் டு 60 - h பை என்ன வந்துருச்சு ஆரம்பி 0.7813. இது கிராஸில் கொண்டு போனால் 60 இன்ட்டு 0.7813 டிவைடட் பை 1.732 ஈக்குவல் டு 60 - h அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டிவைட் பண்ணணும். மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டிவைட் பண்ணணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட நீ 10 இது பண்ணிக்கலாம், பாயிண்ட்டை நகட்டி வச்சுக்கலாம். 60 இன்ட்டு அப்படின்னு பண்ணாமல் 0.7813 எழுதிட்டு ரெண்டே மல்டிப்ளை பண்ணிவிட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணி, இல்லை 6 இன்ட்டுன்னு பண்ணலாம், 46.878ன்னு வருது. இது டிவைடட் பை 1.732ன்னு டிவைட் பண்ணணும். பொறுமையாக தான் செய்யணும். ஓகே, என்ன வருதுன்னு பார்த்துக்க. 27.065 அப்படின்னு வருது. ஈக்குவல் டு 60 - h அப்படின்னு வருது. -h எங்கிட்டு கொண்டு வந்தால் +h ஆயிரும். 60 - 27.27
066ன்னு போட்டாலும் சரி, இது 8 இருக்குங்கண்ணே, நம்ம 6ன்னு போட்டுக்கலாம். அப்போ h is equal to என்ன இருக்குது, சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணையில் பார்த்து ஆன்சரை வந்து புக்கில் வெரிஃபை பண்ணிக்க. 60 மைனஸ் 27.066 அப்படின்னு மைனஸ் பண்ணுறேன். பொறுமையாக பண்ணிப்பார். பண்ணையில் 32.934 அப்படின்னு வருது, மீட்டர் அப்படின்னு வருது. இதுதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்னு வருது. அல்லது 33 மீட்டர்னோட எடுத்துக்கலாம். ஹைட்டு 33 மீட்டர் அப்படின்னோட எடுத்துக்கலாம். புக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. ஏன்னா நம்மளுக்கு ரவுண்டட் ஆக்கிறதுனால ரவுண்டட் ஆக்கியிருக்கேன். 33ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை 32.93 புக்கில் ரெஃபர் பண்ணிக்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.